வணக்கம், என் பேர் மோகன். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக சமூக பணி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த சமூக பணி ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற பேரில் நாங்கள் ஆரம்பித்து 15 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 15 வருஷமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஊனமுற்றலுக்கான ஒரு சிறப்பு மையமாகவும், மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு ஒரு மையமாகவும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு மையமாகவும் நாங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் பல்வேறு கால சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டதான சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்காகவும் நாங்கள் 5 வருஷமாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய பணிகள் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தினுடைய சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அதை சிறப்பான முறையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா முதியோர் காப்பகத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 10 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட தாய்மார்கள் இங்கே தங்கி பயன்பெற்றிருக்காங்க. இதில் 30 பேர் கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட மீதி கிட்டத்தட்ட 20 பேர் இங்கே தங்கி பயன்பெற்று கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் தெருவோரங்கள் அனாதையாக கைவிடப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸான நிலை இருக்கிற மக்களை எங்களுக்கு காவல்துறை மற்றும் பொதுமக்களுடைய தகவலுடைய அடிப்படையில் அவங்கள கண்டெடுத்து அவங்களுக்கான உதவிகள் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எந்த மாதிரி உதவின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா,
தெருவோரங்களில் அனாதையாக கைவிடப்பட்டிருக்கிற மக்களை நீங்கள் அவங்களை வெறுத்து ஒதுக்காமல் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் அவங்கள கண்டு எடுத்து காவல்துறை அணுகி காவல்துறையுடைய அனுமதி பெற்று அவங்கள கொண்டு வந்து காப்பகத்திலேயோ மருத்துவமனையிலையோ இல்லை அவங்க வீட்டில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எந்த வித இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவசர தேவைகளுக்கு ரத்த தான முகாம் அமைச்சு அவசர தேவைகளுக்கு நாங்கள் பிளட் என்ன பண்ணுறோம், டொனேட் பண்ணி கொண்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 2-3 கேம்ப் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அது பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி அந்த அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ரத்தத்தை தானம் பண்ணி வழங்கி கொண்டிருக்கோம். இதுக்கு தன்னார்வ தொண்டர்கள் பல பேர் இது பங்கு பெற்று ஆர்வமுடன் கொடுக்குறாங்க. பல ஃபேக்ட்ரிகளில் போய் நாங்கள் கலந்து பேசி அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறத ஹெச்ஆர் நம்மக்கிட்ட பேசி அந்த லேபருக்கு நாங்கள் சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து ரத்தம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க முன் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. இதில் 2-3 கம்பெனிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நன்றி சொல்ல கடைப்பட்டு கொண்டிருக்கோம். அந்த கம்பெனியில் இருக்கிற சக ஸ்டாஃபுங்களும் ரத்தம் கொடுத்து பல உயிரை காப்பாற்றி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஆர்கன் டொனேஷனை பற்றி நாங்கள் என்ன பண்ணுறோம், அவேர்னஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு அருகாமையில் தெரிஞ்சவங்க மறிக்கும் பட்சத்தில் அவங்க கண்களை தானமாக எடுத்து பிறகு பதிவுறதுக்கு என்ன பண்ணுறோம், அதையும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குவது, அவங்களுக்கு தேவையானதான கல்வி உபகரணங்கள் கொடுத்து உதவி செய்வது, இப்படி பல்வேறு நிலைகளில் நாங்கள் என்ன பண்ணுறோம், தொண்டாற்றி கொண்டு வருகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அமைப்பு வந்து பாண்டிச்சேரி கம்பெனி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவு பண்ணப்பட்டதான ஒரு அமைப்பு. இது அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று இந்த காப்பகமும் நடக்கொண்டிருக்குது. இது இல்லாமல் சிறப்பு பள்ளி ஒன்று நாங்கள் என்ன பண்ணுறோம், மலாவரிச்சு கொண்டிய ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனமான பிள்ளைகளுக்கான மல்டி டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸுக்கான ஒரு காப்பகத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், காப்பகமும் சிறப்பு பள்ளியும் நாங்கள் நடத்துவதற்கான முயற்சிகளை கொண்டு இருக்கோம். இப்போ கிட்ட 5 வருஷமாக அந்த சிறப்பு பள்ளி நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு பயிற்சி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷனு, அது இல்லாமல் அவங்களுக்கு ஒகேஷன் ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு திறம்பட செயல்படவும் பல முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நடந்த அந்த ஊனமுற்றோட அந்த விளையாட்டு போட்டியில் எங்கள் சிறப்பு பள்ளி மாணவர்கள் வந்து பங்கு பெற்று கிட்டத்தட்ட 8 தங்க மெடல் பதக்கத்தை அவங்க பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு சந்தோஷமான ஒரு காரியமாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். மனவளர்ச்சி குன்றிய மல்டி டிசபிலிட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமான பிள்ளைகள் வந்து அந்த விளையாட்டு பிள்ளை கலந்துக்குன்னு எங்கள் பிள்ளைங்க 8 தங்க பதக்கத்தை இந்த வருஷம் பெற்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான காரியமாக இருக்குது. அதுக்காக பிரயாசப்பட்ட டீச்சர்ஸுங்களுக்கு நாங்கள் ஆசிரியர் பெருமகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தா இந்த பணிகள் வந்து இன்னும் திறம்பட செய்ய நாங்கள் என்ன முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமூக பணியை பாராட்டி நேரில் பார்த்து பாராட்டி நண்பர் ஒருவர் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து எங்களுக்கு இடத்த நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பல கிளப்பு நாங்கள் சர்வீஸுக்காக என்ன பண்ணாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடகை பில்டிங்கில் எங்களுடைய காப்பகம் இருப்பதனால அந்த பில்டிங்கை வந்து சொந்த பில்டிங்கில் கட்டுவதற்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெற நீங்கள் உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறோம்.